வணக்கம். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈராக்கினுடைய போர் சூழலில் ஏராளமான உயிர் சேதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போர் எப்போ ஓயும் அப்படின்னு யாருக்கும் தெரியல. இந்த போர் எதனால அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஒரு குழப்பம். அந்நிய நாட்டின் மீது அமெரிக்கா செலுத்துகின்ற இந்த ஆதிக்க போர் எதுல கொண்டு போய் முடியும்னு தெரியல. இந்த மூன்று நாடுகளுடைய மக்கள் கொண்டு குவிக்கப்பட்டு வருகிறார்கள். அது அல்லாம இந்த போர்னால உலகளாவிய மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை ரொம்ப அதிகமாயிடுச்சு. இன்றைய அத்தியாவசிய தேவையான எரிபொருள், எரிவாயு உள்ளிட்ட எண்ணெய் வளங்களுடைய பிரச்சனை இன்னைக்கு அதிகமாயிடுச்சு. மக்கள் தங்களுடைய தேவைகளுக்கு கிடைக்காத அந்த பொருளுக்காக வீதியில் இறங்கி போராடக்கூடிய சூழல் வந்துருச்சு. இது இந்தியாவிலும் விட்டப்பாடில்லை. ஒன்றிய அரசு இதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று விடுதலை சிறுத்தை கட்சியின் கூட்டணி கட்சிகள் எல்லாமே சேர்ந்து ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் செய்கின்றன. மத்திய அரசு இது கவனத்தில் கொண்டு மக்களுடைய அத்தியாவசிய பிரச்சனையை சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதுல விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய இளைஞர் இன்னைக்கு ரொம்ப ஆசுவாசமா பேசியிருந்தாரு, திரு டி ரமேஷ். அவருடைய பேச்சை நாம் இப்போ கேட்கலாம். இந்த கன்னி பேச்சு இது ஒரு அருமையான பேச்சு. வாங்க. நன்றி சொல்ல சொல்லு. மைக்கு கொடுங்க சார். வேணும் பண்ணுவானு எல்லாமே. சவுண்டா பேசு, சவுண்டா பேசு, சவுண்டா பேசு, பேசு, சவுண்டா பேசு. அந்த ஒன்றிய அரசு தன்னுடைய ஆர்எஸ்எஸ் கொள்கையை இந்த தமிழ்நாடு தான், திராவிட மண் மட்டும்தான். ஏன்னா அவங்க தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி வரி இருந்தாலும் சரி, கல்வி உதவித்தொகை இருந்தாலும் சரி, 100 நாள் வேலை வாய்ப்பு பணம் இருந்தாலும் சரி, எல்லா விதத்திலையும் பணம் மட்டும். ஆனா நமக்கு சேர வேண்டிய ஜிஎஸ்டி பணமும் சரி, கல்வி உதவித்தொகை சரி, விவசாயத்துக்கு சரி, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் அந்த வர வேண்டிய 24,038 கோடியும் சரி இது வரைக்கும் வழங்கப்படாத காரணம் தமிழ்நாடு எந்த விதத்திலையும் நம்ம மேல வந்துட முடியாது. இருக்கிற 26 மொழிவாரி மாநிலங்கள்ல தமிழ்நாடு தான் ஜிஎஸ்டி அதிகமாக கொடுக்குது. நம்ம அங்க ₹1 கொடுத்தோம்னா நமக்கு வெறும் ஒரு 16-18 காசு வரும். அதை கூட நிறுத்தி அவங்க கோடி கோடியா கொள்ள அடிச்சுட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டு எந்த விதத்திலையும் முன்னுக்கு வரக்கூடாது. இன்னைக்கு கல்வியில பாத்தீங்கன்னா கல்வித்தொகை மறுக்கப்பட்டாலும் நம்ம தளபதி ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்பர் 1 இடமும் கொண்டு வந்திருக்காரு கல்வியில. இன்னைக்கு காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை தொகை, அப்புறம் மகளிர் விடியல் பயணம், இப்படி எல்லா விதத்திலையும் குக்கிராமம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ₹10 இல்ல பஸ் டிக்கெட் இல்ல நம்மளால வெளியே போய் வேலை பார்க்க முடியாது. நம்ம படிக்கணும்னா வெளியே போய் பிள்ளைங்க படிக்க முடியாது. அப்படிங்கிற அது மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற காலத்துல இலவசமா பஸ் பேருந்து கொடுத்து நீங்களா வெளியே போய் படிங்க, நீங்களா வெளியே போய் வேலை பாருங்க, நீங்க பொருளாதாரத்தை ஈட்டுங்க, கல்வியில மேம்பட்டுவாங்க. எக்காரணத்து கொண்ட தமிழ்நாட்டு மக்கள் பின்னோக்கி போக கூடாது. 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலைமை அப்படியே படிப்படியா அந்த திராவிட ஆட்சியில் 75 வருஷமா திராவிட ஆட்சியில தான் இன்னைக்கு நம்ம கல்வி உரிமை பெற்றிருக்கோம், கருத்துரிமை பெற்றிருக்கோம், பேச்சு உரிமை பெற்றிருக்கோம். இன்னைக்கு பொது தளத்துல வந்திருக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு திராவிட கட்சிகள் தான். இன்னைக்கு அம்பேத்கர் எழுதிய சட்டம் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மோடி அரசு பிரியாம்பல்ல இருக்கிற அந்த செக்குலரிசம் அப்படின்ற உடைக்கிற விதமா தான், அந்த மதச்சார்மையை உடைக்கிற விதமா தான் இந்துத்துவம் அதிகமாகி கிறிஸ்துவ ஆலயங்களை போட்டு அடிக்கிறது, ஒடிக்கிறது. நீங்க எதுக்கு இந்த நாட்டுக்குள்ள இருக்கீங்க? இஸ்லாமிய மசூதிகளை இடிக்கிறது, இப்படியான ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு பாசிச செயலை செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. அதுக்காக தான் இது திராவிட மண். இந்த இடத்துல ஒரு திருப்பரங்குன்றத கூட நாங்க இங்கதான் தெரியாத்துவோம், இங்கதான் விளக்கத்துவோம் சொன்னது கூட அதையும் மறுப்பு சொல்லிச்சு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதை ஆப்போசிட் நம்ம முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். இது மற்ற மாநிலம் இருந்தா கொண்டாடி இருப்பாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் தான் அதை துளி கூட அனுமதிக்கல. இங்க மதச்சார்பின்மை இருக்கு. இங்க சமத்துவமா எல்லாரும் வாழக்கூடிய மண் இது திராவிட மண். இங்க ஏற்றத்தாழ்வு கிடையாது. இது பெரியாருடைய மண். இது நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர் ஆண்ட மண். அதனால இங்க ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனையும் சுமூகமா நிதானமா கையாண்டு நமக்கு இன்னைக்கு ஒரு சுயமரியாதையோட வாழ வைக்கிற இயக்கம் எதுனா திராவிட கட்சிகள் தான், நம்ம கூட்டணி கட்சிகளுடைய கருத்துக்கள் தானே தவிர மோடி கொடுக்குற சும்மா அந்த சில்லற மாதிரி நான் இது தரேன், நான் 15 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல போடுறேன், உங்களுக்கு நான்
ஊழலை ஒழிக்கிறேன். இன்னைக்கு ஊழலை ஒழிக்கல அவரு. நம்ம பாக்கெட்ல இருக்கிற 10 ரூபாய்னாலும் 920 ரூபா இந்த சிலிண்டர் இன்னைக்கு 2500 ரூபா பிளாக்ல விற்கிறாங்க. அப்போ ஊழல் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா நீங்க பண்ற தட்டுப்பாடுனால தான் நாங்க அதிகமா எக்ஸ்ட்ரா நாங்க லஞ்சம் கொடுக்குற சூழ்நிலைக்கு வந்துட்டோம். நாங்க அதிகப்படியா கொடுத்து வாங்குற நிலைமைக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி நம்மளையே ஊழல்வாதியா லஞ்சவாதியா மாற்றக்கூடிய ஒரு அரசு தான் ஒன்றிய பாஜக அரசு. அவங்களுடைய சித்தாந்தம் என்னன்னா மக்களை குழப்பிக்கணும், மதத்தை புகுட்டணும். இதன் மூலியமா மக்கள் முன்னடைய கூடாது, நம்மளே நம்பி இருக்கணும், நம்ம காலிகளே இருக்கணும் தான். ஆனா தமிழ்நாடு ஒருபோதும் ஒன்றிய அரசுடைய பாசிச போக்குக்கு அடிபணியாது. இது திராவிட மண்ணு, பெரியார் வாழ்க, கலைஞர் வாழ்க, புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க, அனைத்து தலைவர்களும் நம்முடைய முற்போக்கு சிந்தனை கூட்டின அனைத்து தலைவர்களும் வாழ்க என்று கூறி இந்த மதசார்பற்ற கூட்டணியினுடைய எல்லா கூட்டணி தலைவரும் கலந்துக்கிட்டாங்க. இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடைபெற்றது நம்புறேன். இங்க அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவிச்சு அனைத்து தலைவர்களும் நன்றி தெரிவிச்சு முடிச்சுக்கிறேன். ஜெய் பீம். புலிக்கு பிறந்தது புனியாவும் சொல்லுவாங்க. அப்படியே